Hello, welcome to Blue Slang 360. So, இன்னைக்கு news and views sessionல we are going to read an editorial from New York Times. Okay, so we are focusing more on the immigration side, which is relevant to us, and also we are going to learn words. One advice to people is if you really want to improve your language skills, when you're preparing for competitive exams like IELTS or any English language tests, like PTE. It's important for you to develop and learn from diverse resources. நீங்கள் ஒரே பிடிஇ புக்கு இல்லை ஒரே ஐஎல்டிஎஸ் புக்கு அந்த மாதிரி கோர்ஸ் மெட்டீரியலே படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு ஃபேட்டிக் வரும். ஸோ another way to kind of energize your preparation is to use these magazines or newspapers and especially editorial columns. Very high quality language content with many inputs. உங்களோட ஸ்பீக்கிங் செஷன் ஆகட்டும் இல்லை வேறு ஏரியா கூட நீங்கள் ரைட்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். And you will also learn how the writer is using certain arguments and the style of writing kuda namma emulate pannalam. Okay, so let's read about this. We all know the context. Nam already discussed panna mari US la ipa current ஒரு ongoing debate is on immigration, when the government is trying to pass a law which wants to make it very stringent for migrants to cross the border in Mexico-US border வந்து cross பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஈவன் த ஜென்ரல் இமிக்ரேஷனோட ரூலையே சேஞ்ச் பண்ணணும்னு they are trying to pass a law. அதில் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து they are not cooperating. ஸோ அந்த பேக்ரவுண்டில் தான் இந்த ஆர்டிக்கிள் வருது. ஸோ லெட்ஸ் ரீட் த ஆர்டிக்கிள் அண்ட் டிஸ்கஸ் வேர்ட்ஸ், ஆல்சோ த கான்டென்ட். President Biden's assertion that he is ready to sign a border deal, one that would make it much harder for migrants to enter the United States. ஸோ அசர்ஷன்னா உறுதி, இஸ் அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறாரு. பிரசிடென்ட் பைடன் என்ன சொல்கிறாருன்னா, வில் மேக் ஷோர் தட் த migration to US would be very difficult, very harder. Is a necessary and long overdue step to restore the public's confidence in the federal government's ability to maintain control over immigration. So இந்த move is very essential. ஏன்னா பப்ளிக் நாளுக்கு நாள் அந்த யூஎஸில் இருக்கிற அந்த காமன் பீப்புள் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்னால இந்த பார்டர் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸை ரெஸ்டோர்னா அதை மறுபடியும் உறுதிப்படுத்துறதுக்கு, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த நடவடிக்கை யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. த க்ரஷ் ஆஃப் அஸ்லைம் சீக்கர்ஸ்னால் அடைக்கலம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎஸில் ஒரு லா இருக்குது. எனக்கு வந்து என்னோடய நாட்டில் நான் இருக்கிற ஊரில் என் உயிருக்கு ஆபத்து, என் குடும்பத்துக்கு ஆபத்து, என் உடமைக்கு ஆபத்து, நான் வந்து என்னோடய ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா யூஎஸ் லா படி நீங்கள் அவங்களுடைய அப்பீல், அந்த அவங்களுடைய கேஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எனக்கு நான் இந்த நாட்டுக்கு வரணுங்கிற அந்த அப்பீலை நீங்கள் ஹியர் பண்ணணும் அந்த லா படி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யூஎஸில் நிறைய பேர் பார்டரை எப்படியாச்சும் கிராஸ் பண்ணி அங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ்கிட்ட போய் இல்லை சரண்டர் ஆகி எனக்கு வந்து அஸ்லைம் கொடுங்க, எனக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு கேட்குறத விரும்புகிறாங்க. ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்கன்னா அந்த கோர்ட் கேஸ் இது எல்லாமே ட்ராக் ஆகி அவங்க அங்கே செட்டில் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் க்ரஷ் ஆஃப் அஸ்லைம் சீக்கர்ஸ்னால் நிறைய எண்ணிக்கையில் அடங்கா மனிதர்கள் வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் வந்து இந்த இதை கிராஸ் பண்ணுறாங்க. has overwhelmed the government's capacity to deal justly with their claims. overwhelmedனா முடியல, அவங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் வரனால அவங்களால அதை சமாளிக்க முடியல. The needs of the migrants have strained the resources of cities and towns across the country. ஸோ அந்த மைக்ரண்ட்ஸோட தேவைகள், அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்கள டேக் கேர் பண்ணணும், அவங்க மற்ற ஏரியாவுக்கு போகாத மாதிரி தடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கவர்மெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. In the absence of federal help, these communities are finding it difficult to maintain humane conditions for everyone who crosses. ஸோ அது போக ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமான அடிப்படையில் சில விஷயங்களை அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை கூட அவங்களால பண்ண முடியல. The situation is untenable. Untenable என்னது? அந்த சுச்சுவேஷனை அவங்களால மெயின்டைன் பண்ணவே முடியல, அதை சஸ்டெயினே பண்ண முடியல, அதை untenable அப்படின்றாங்க. Democrats have been too slow to respond to the increasingly urgent pleas from mayors, governors and voters to act. டெமோக்ராட்ஸ் வந்து அந்த பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, யூஎஸில் 2 பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்குது, டெமோக்ராட்ஸ் இருக்காங்க. ஸோ டெமோக்ராட்ஸ் வந்து அந்த அந்த வெவ்வேறு சிட்டியில், வெவ்வேறு நகரங்களில், அந்த மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்ஸு, மேயர்ஸு இவங்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அதை தான் அந்த சென்டென்ஸ் மீன் பண்ணுது. Republicans deserve credit for pressing for action. ஸோ ரிப்பப்ளிகன்ஸ் பார்ட்டி டெஃபினட்டாக
அவங்கள நீங்கள் பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தே ஆட் டு பி செலிப்ரேட்டிங் தட் மிஸ்டர் பைடன் ஹேஸ் நவ் அக்செப்டட் மெனி ஆஃப் தி ஸ்ட்ரிக்ட் பார்டர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் தட் தே ஹேவ் லாங் புஷ் ஃபார். ஸோ ரிப்பப்ளிகன் பார்ட்டி சொன்ன இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ண கடுமையான நடவடிக்கைகளை பைடன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நினச்சி அவங்க சந்தோஷப்படணும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா பட் டொனால்ட் ட்ரம்ப், the front runner of Republican presidential nomination, insists that the Republicans reject the legislation taking shape in the Senate. ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா அவரோட எலெக்ஷன் விக்டரிக்காக இந்த பிரச்சனையை அப்படியே சூடோட வச்சிருக்காக ரிப்பப்ளிகன்ஸை என்ன சொல்கிறாருன்னா ப்ளீஸ் டோன்ட் சப்போர்ட் திஸ் லா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வந்து இங்கே இஷ்யூ. Several Senate Republicans have said Mr. Trump is blocking it to keep immigration alive as a campaign issue. அதான் நம்ம சொன்னோம். Senator Todd Young of Indiana called this move to derail என்னது ஒரு பாலிசி அதை வந்து ஸ்மூமாக போகிறத தடுத்து அதை வந்து சுமூகமாக இல்லாமல் பண்ணுறத டீரெயிலிங். த நெகோசியேஷன் அப்படின்னா அந்த ஒப்பந்தம், அந்த டிஸ்கஷன் tragic. He and other Senate Republicans nevertheless continue to work with their Democratic colleagues to hammer out the compromise. Hammer out the compromise na hammer literally meaning சுத்தி, இங்கே வந்து என்ன மீனிங்னா அவங்களுக்கான ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கையை அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுறது தான் ஹேமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் இடியமெட்டிக் ஃப்ரேசஸ். அதோட ஆக்சுவல் வேர்டும் அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு டேர்னிங் த டேபிள்னா டேபிளை திருப்பி போடுறது தெரியல, ஒரு டிஸ்கஷனுடைய அந்த போக்கை மாற்றுறது, அதுதான் டேர்னிங் த டேபிள். ஸோ இடியமெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கிங்கில் யூஸ் பண்ணும்போது உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் வந்து ஹையர் லெவலில் இருக்கும். House Republicans, however, don't seem interested in writing laws. They have instead submitted to Mr. Trump's demand. ஸோ அவங்களில் இருக்கிற ஹவுஸ் ரிப்பப்ளிகன்னா அந்த செனட்டில் இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸுமே ட்ரம்ப்போட டிமாண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து லாஸ் எழுதுறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைக் ஜான்சன்ஸ் says any bill that Senate sends to House will be dead on arrival. ஸோ எந்த பில் செனட்டுக்கு வந்தாலுமே அது வரும்போதே இறந்து போன பில்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிவியரான ஒரு டோன் சொல்கிறாரு. இது டபுள் கோட்ஸில் அகெயின் அவரோட வார்த்தைகளை யூஸ் பண்ணனால அது டெட் ஆன் அரைவல் அப்படின்ற அவரோட வார்த்தையை யூஸ் பண்ணாலும் டபுள் கோட்ஸில் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச், ஐம் சாரி. இன்ஸ்டெட் ஆஃப் நெகோஷியேட்டிங் வித் டெமோக்ராட் தே ஆர் பிரஸிங் ஹெட் வித் பார்ஷியல் நகைப்புக்குரிய கேலிக்குரிய எஃபர்ட் டு இம்பீச்னா என்னது, ஒருத்தங்களை வந்து அவங்க பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் கால்டு இம்பீச். அலெஜாண்ட்ரோ மயோர்கஸ், த செக்ரட்டரி ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி தான் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாலேயே போனாலும் அங்கே என்ட்ரு ஆகும்போது அந்த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி தான் உங்களை வெட் பண்ணுவாங்க, வெதர் நீங்கள் அங்கே உள்ளே வரணுமா வேண்டாமா. நீங்கள் இங்கே விசா வாங்கி அங்கே போனாலும் உங்களுக்கு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டினை பண்ணால் நீங்கள் நாட்டுக்கு போக முடியாது, யூஎஸ்குள்ளே போக முடியாது. Republican leaders outside Congress are engaged in other forms of sabotage. Sabotageனா என்னது, ஒரு விஷயத்தை முடக்கிறது. என்ன மாதிரி the Oklahoma Republican Party voted to censure the Republican Senator James Lenkart for his role in leading. ஸோ ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கிற சில மெம்பர்ஸை வந்து அவங்க ஹோம் ஸ்டேட்டில் இருக்கிற கட்சி என்ன பண்ணுதுன்னா அவங்கள எதிராக கண்டன அறிக்கையை வெளியிடுறாங்க, சென்சர் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரெஷர் கொடுக்குறக்காக. The Republican governor of Texas, Greg Abbott, who has long used human lives as political props, has directed the Texas National Guard to impede the work of federal immigration office along the southern border. So Texas Governor Greg Abbott என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற டெக்சாஸ் நேஷனல் கார்ட் போலீஸை வந்து பார்டரில் இருக்கிற ஃபெடரல் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸை வேலை பண்ணாமல் தடுக்கிறாங்க. தீஸ் ஆக்ஷன்ஸ் ஹவ் செட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷனல் ஸ்டாண்ட் ஆஃப். கான்ஸ்டியூஷனல் ஸ்டாண்ட் ஆஃப்னா என்னது, சட்ட ரீதியான பெரிய சிக்கல்களை அங்கே உருவாக்கியிருக்கு. ஏன்னா ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில கிளியர் டெமார்கேஷன் இருக்குது, அவங்க பார்டர்ஸ் இருக்குது. இன்னும் இந்த ஏரியாவில் தான் நீங்கள் வர முடியும், இந்த ஏரியாவில் தான் நீங்கள் வர முடியும்னு. இதில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அங்கே போக வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அண்ட் நிறைய இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து வர அகதிகள் அங்கே இருக்கிற ஒரு பார்டரில் இருக்கிற ஒரு ரிவர்லேயோ அங்கே இருக்கிற முள்வேலிலையோ அடிபட்டு காயப்பட்டு சில நேரத்தில் மரணம் நடக்கிற ஒரு அசம்பாவித சூழ்நிலையும் அங்கே ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை தான் இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. தீஸ் பொலிட்டிக்கல் மேனுவர்ஸ் ஆர் கவுண்டர் ப்ரொடக்டிவ். மேனுவர்ஸ்னா என்ன, இந்த மூவ்ஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ்னா என்னது, பலன் அளிக்கிறத ஒரு எதிர்மறையான பலன்கள் அளிக்கிறது தான் கவுண்டர் ப்ரொடக்டிவ்னா பாசிட்டிவ், கவுண்டர் ப்ரொடக்டிவ்னா ஆப்போசிட். அண்ட் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் த ஸ்கேல் ஆஃப் திஸ் இஷ்யூ. இந்த இஷ்யூடைய ஒரு பெரிய பிரச்சனையுடைய அந்த இதை வந்து மறைச்சி சின்ன சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இது அமையுது அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. The number of migrants entering the United States from southern border has never been greater. இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. As Miriam Jordan of the Times reported, 2.5 million people crossed
in 2023ங்க ஒரு சிட்டி யூஎஸ் சிட்டியில் இருக்கிறத விட ஜாஸ்தியான மக்கள் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ மைக்ரேஷன் ட்ரிவன் பை ப்ராப்ளம்ஸ் இந்த பிளேசஸ் லெஃப்ட் பிகைன். அவங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்னால வர்றாங்க, பட் யூஎஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பீப்புளை வரதை நம்ம ரெசிஸ்டே பண்ண முடியல. ஸோ லீகலி இங்கே வந்து ஒரு அஸ்லைம் சீக்கிங்காக வரும்போது கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. ஆனால் அங்கே ஜட்ஜஸே இல்லாதனால அவங்க ஸ்டக்காக இருக்கிற சூழ்நிலை இருக்காங்க. இதை தான் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் ட்ரை பண்ணுதுன்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. த டீல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த செனட் ரிப்போர்ட்லி வுட் ரைஸ் த பார் ஃபார் அஸ்லைம் கிளைம்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஃபண்டிங் டு எக்ஸ்பெடிட் டெசிஷன்ஸ். ஸோ இப்போ பைடன் கவர்மெண்ட் கொண்டு வர லாப்படி என்னென்னா, நிறைய ஜூரிஸ் அங்கே போடுவாங்க, ப்ளஸ் நீங்கள் ஈஸியாக வந்து அஸ்லைம் வாங்க முடியாது, அதற்கான கண்டிஷன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறனால. ஸோ இதை தான் வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி தடுக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த ப்ரொவிஷன் விச் Mr. Biden has embraced அதை ஏற்றுக்கொண்டார், that would establish limits on the number of immigrants able to ask for asylum. ஸோ ஒரு நாளில் இவ்வளவு பேர் தான் வர முடியும் அப்படின்ற ஒரு கேப் லிமிட்டை வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வருது. அதுவுமே வந்து இவங்க அவசியம்னு நினைக்கிறாங்க. The detail of any border deal will require careful scrutiny. ஸ்க்ரூட்டினான்றது ஒரு விஷயத்தை ரொம்ப உத்து பார்க்கணும், ரொம்ப ஆராயணும், அதுதான் ஸ்க்ரூட்டினி. To avoid shifting from a policy of arbitrary permissiveness. ஆர்பிட்ரின்னு ரேண்டமாக சில பேர் வரலாம், சில பேர் வரக்கூடாது, அந்த மாதிரியான ஆர்பிட்ரி permissiveness to a policy of ஆர்பிட்ரி குரூவாலிட்டி. ஸோ ஆர்பிட்ரி குரூவாலிட்டி என்னென்னா, முதல் வந்து நீங்கள் நினச்சா உள்ளே வந்துடலாம், இப்போ என்னென்னா நினச்சப்ப ஒரு ரேண்டமாக நீங்கள் குரூவலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். குரூவல்னால் என்னது, அவங்களுக்கு கொஞ்சம் மனிதத்தன்மை இல்லாமல் ஒரு இன்ஹியூமனாக இருக்கிறது தான் க்ரூவாலிட்டி மீன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் மிஸ்டர் பைடன் வெயிட்டட் ஸோ லாங் டு ஸ்பீக் அவுட் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆன் திஸ் இஷ்யூ. ஸோ ஈவன் பிரசிடென்ட் ஆல்சோ டுக் லாட் ஆஃப் டைம் அப்படின்றத இந்த ஆர்டிகல் சொல்லுது. பட் இஸ் ரைட் டு அர்ஜ் காங்கிரஸ் டு வோட் அ டீல். ஸோ காங்கிரஸுங்கிறது அந்த ஊரில் இருக்கிற சட்டம், அந்த சட்ட அமைப்பு, நம்ம ஊரில் எப்படி அசம்பிளி மாதிரி அங்கே வந்து காங்கிரஸ், அந்த காங்கிரஸை இந்த லாவை அக்செப்ட் பண்ண சொல்கிறது இப்போ ரைட்டான டைமு. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து இதை தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கேன் அண்ட் ஷுட் இன்வெஸ்ட் த நீடட் ரிசோர்ஸஸ் அண்ட் provide the needed powers to regain control over immigration. So Congress வந்து இதை அக்செப்ட் பண்ணி பவர் கொடுக்கணும், அப்போ தான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். It needs to provide aid to border cities and cities far from the border dealing with influxes of immigrants. So influxesனா நிறைய பேர் உள்ள வராங்களே, அதுதான் influx. It needs to act that so people without legitimate claims cannot walk into the United States, not least so the others are able to do so. ஸோ இதை பண்ணியே ஆகணும், இல்லீகல் இமிகிரன்ஸை தடுத்தே தீரணும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எடிட்டோரியல்ஸ் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும், வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு, ரைட்டிங் கற்றுக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற கண்டென்ட்டை கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் அஸ், those who are trying to migrate, also try to write the exams. So I hope this is useful. We'll again meet in another video. Thank you. Goodbye.